கடந்த 3 நாளா எகெயின் அண்ணாமலை தாங்க ஃபுல் சோசியல் மீடியா அண்ட் நியூஸ்ல. அவர் புது கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதே மாதிரி டெல்லி போயிட்டாரு, ரெசிக்னேஷன் கொடுக்க போறாரு, பிஜேபில இருந்து விலகுறாரு, அமித்ஷாட்ட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு அடுத்தது கூடிய சீக்கிரத்துல புது கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படிங்கிறது தான் டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கு. எகெயின் அண்ணாமலை அவர்கள் நியூஸ்ல டாப்ல வந்துகிட்டு இருக்காரு. சோ இன்னைக்குதான் அவர் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஜூன் 5ஆம் தேதி இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள நமக்கு அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரா, அதே மாதிரி அவர் புது கட்சி ஆரம்பிக்க போறாரா, எல்லா நியூஸுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். மீன்வைல் பிஜேபி தலைமையில இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் ரெசிக்னேஷன் பண்ண மாதிரி எல்லாம் ஒரு நியூஸும் வரல, அவர் இன்னும் பிஜேபி கூட தான் இருக்காரு அப்படிங்கிற தகவலையும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இது எல்லாத்துக்குமே இன்னைக்குதான் விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீன்வைல் ஒரே ஒரு பிளையர் வேற சுத்திட்டு இருக்கு. அவர் புது கட்சி ஆரம்பிக்க போறாரு, பிஎம்கே பாரத மக்கள் கழகம் அப்படிங்கிற கட்சியா ஆரம்பிக்க போறாரு பிஜேபில இருந்து விலகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வேற வந்துட்டு இருக்கு. சோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இவர் 2020 அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கூட ஜாயின் பண்ணாருங்க. அப்ப எல்லா இடத்துலயும் அண்ணாமலை அவர்கள் நியூஸ் தான். நியூஸ் சேனலுக்கு ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்தாலும் சரி, அதே மாதிரி டிவில எல்லாத்துலயுமே அண்ணாமலைன்னு தான் பயங்கர பாப்புலரா இருந்தாரு. ஆல்மோஸ்ட் பீக்குக்கே போனாருன்னு சொல்லலாம். அண்ணாமலை வேவ் தான் எல்லா இடத்துலயும் அடிச்சுது. 2021 அந்த எலெக்ஷன் போது பயங்கர மக்கள் கூட்டம் இவர் பின்னாடி இருந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல கணிசமான ஒரு ஓட்டையும் பிஜேபிக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அண்ணாமலை அவர்கள்னு சொல்லலாம். சோ இந்த தடவை அண்ணாமலை அவர்கள் சைட்லைன் பண்ணப்பட்டார். அதுக்கு நம்ம ரீசன் என்ன அப்படிங்கிறதுக்கும் வருவோம். விலக போறதுக்கான காரணங்கள் என்னன்னா, இவருக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியா இருக்கிறது இவருக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆல்ரெடி லாஸ்ட் எலெக்ஷன்லயும் சரி, இந்த எலெக்ஷன்லயும் சரி, அவர் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருந்தாரு, 234 தொகுதியையும் நம்ம தனிச்சுதான் நிக்கணும் பிஜேபி அப்படிங்கிறது. பட் ஆனா அது யாருமே உடன்படல. இதை தவிர அவங்க கட்சி மெம்பர்ஸே, பிஜேபியில இருக்கிற கட்சி மெம்பர்ஸ், அதாவது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களாகட்டும், அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், யாருக்குமே அண்ணாமலைக்கு இவ்வளவு பாப்புலாரிட்டி கிடைக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது வெளிப்படையாகவே தெரிஞ்சது. அதனாலதான் இவரை சைட்லைன் பண்ணப்பட்டார். இவர் அண்ணாமலை அவர்கள். எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களை அவ்வளவா பிடிக்காது. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த தடவை எலெக்ஷனை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்துதான் சந்திச்சது. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப ஓட்டு கம்மியாயிடுச்சு. நான் இங்க கேட்ட வரையிலும் எல்லாரும் சொன்ன ஒரு ரீசன் என்னன்னா, நாங்க ஏடிஎம்கேக்கு பிஜேபி கூட்டணிக்கு போடல. ஏன்னா லாஸ்ட் டைம் அண்ணாமலைக்கு போட்டவங்களே நான் சொல்றேன், அண்ணாமலைக்குன்னு ஓட்டு போட்டவங்களே நான் காரணம் கேட்டது போது அவங்க ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு நாங்க போடல, ஏன்னா அண்ணாமலையை அவங்க சைட்லைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ரீசன் தான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கு போக வேண்டிய ஓட்டு எல்லாமே டிவிகேக்கு தான் போயிருக்கு. எல்லாருமே மாற்று கட்சி வேணும் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. சோ விஜய் அவர்களுக்கும் அந்த கரிஷ்மா, அதாவது அண்ணாமலைனால விஜய் அவர்கள் ஜெயிச்சாருன்னு நான் சொல்ல வரல. பிகாஸ் டிவிகேக்கு அது ஒரு தனி கரிஷ்மா. அவர் அப்படியே ஒன் மேன் ஆர்மியா விஜய் அவர்கள் கலக்கினார்னு வச்சுக்கோங்களேன். சோ அதெல்லாம் வேற லெவல், வேற லீக். அதெல்லாம் நான் கம்பேர் பண்ணல. பட் ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு வர வேண்டிய ஓட்டு டிவிகேக்கு, விஜய் அவர்களுக்கு போச்சு அப்படிங்கிறது என்னுடைய இது. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். சோ எல்லாருமே இல்ல, எனக்கு அண்ணாமலை வராதனால நான் பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னு தான் சொன்னாங்க. சோ இனிமே வர எலெக்ஷன் ஒருவேளை இவர் அண்ணாமலை அவர்கள் விலகி புது கட்சி ஆரம்பிக்கும் பட்சத்துல, அதாவது பாரத மக்கள் கழகம் ஆரம்பிக்கும் பட்சத்துல போட்டி இன்னுமே கடுமையா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் அவர்கள், இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள். அவங்களும் சும்மா விடுவாங்களா? டிஎம்கே அவங்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் அடுத்ததான் இறக்குவாங்க. அவங்க ஸ்டாலின் அவர்களை காட்டியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இறக்குவாங்க. சோ மும்முனை போட்டி, அதுவும் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். போட்டி படுபயங்கரமா இருக்கும் அடுத்த எலெக்ஷன்ல. சோ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னைக்கு மத்தியானத்துக்குள்ள நமக்கு நியூஸ் வந்துடும்.
எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் கட்சியை விட்டு விலகிடுவாரா ஆர் பிஜேபி கூடயே ஸ்டிக் பண்ணிப்பாரா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.